ரிஷபராசி ரிஷபராசி நேயர்கள், பொதுவா ரிஷபராசி நேயர்களோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பத்தி சொல்ல முடியுமா சார்? ஸ்பெஷல் கேரக்டர்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ராசிக்காரங்க. இந்த மேசை வந்து சக ராசிக்காரங்க. ஆனால் ரிஷப ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஸ்திரத்தை ரொம்ப தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஆளாகவும் எதையுமே விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலையில இருக்க மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களா பொழைச்சி போன்னு விட்டா மட்டும்தான் விடுவாங்க ஒழிஞ்சு. மற்றபடி அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு அனுபவம் கூட எடுக்க முடியாது, ஏமாற்ற முடியாது, தேட முடியாது. ஆஃபீஸ்லேயே ஒரு ரிசர்வ் இருக்காங்கன்னா அவங்க எல்லாமே வாட்ச் பண்ணக்கூடிய ஆளாக தான் இருப்பாங்க. எதிர்த்து நின்று பேச முடியாத அளவுக்கு அவங்க கேள்விகள் கேட்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அவங்களோட வாலிப வயதிலேயே எல்லா விஷயத்தையும் சந்தித்து, அதாவது 35 வயசுக்குள்ளேயே அவங்க நிறைய பேரும் புகழ் அடையக்கூடிய ஆளாக இருப்பாங்க. சில பேர் தோஷம் ஒருவேளை உடஞ்சது இல்லை உள்ளுக்குள்ளேயே இதாயிடுச்சு அப்படின்னா பேரும் புகழ் பதவி மந்திரி ஆகக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய புகழ் ஆட்சியாளராக கூட ஆளக்கூடிய அளவுக்கு நாட்டையே ஆண்டவங்களாம் இருக்காங்க ரிஷப ராசியில் பிறந்தவங்க. அந்த அளவுக்கு பேரும் புகழ் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் ரிஷப ராசி. இதில் வந்து கீர்த்தியை ரோகிணி மிருகசீரிடம் இருப்பாங்க. ஓகே சார், இப்போ நீங்க எவ்வளவு சினிமா பிரபலங்கள் சந்திச்சிருப்பீங்க இல்லையா? ரிஷப ராசியில பிறந்த சில ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் பத்தி சொல்ல முடியுமா? ரிஷபத்துல பிறந்தவங்க நடிகர் பழைய கார்த்திக் வந்து ரிஷப ராசி மிருகசீரி நட்சத்திரம். தலைவர் கருணாநிதி அவர் வந்து ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம். அவர் நாட்டையே பல முறை ஆண்டு ஒரு கட்சியை நடத்தி இந்த ஈரோடு உலகத்துல அதுலயும் அமாவாசையில பிறந்திருக்காரு. ரிஷபத்துல பிறந்து இப்ப நிறைய ரிஷப ராசிக்காரங்க தான் அரசியல்வாதிகளா இருக்காங்க. பெரிய தலைவர் தமிழ்நாட்டில் அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க. நான் என்ன ஜாதகம் பார்க்கல. அடுத்தது வந்து ஸ்டாலினோட உதயநிதி ஸ்டாலின் அவரும் வந்து ரிஷபராசின்னு சொல்கிறாங்க. நான் ஜாதகம் பார்க்கல, பட்டு அவங்கெல்லாம் ரிஷபத்தில் பிறந்திருக்காங்க. இதெல்லாம் ஆட்சி நிறைய அரசியல்வாதிகள் ரிஷபத்தில் தான். அப்படி இருந்தவங்க வந்து சுக்கன் பலமாக இருக்கிறதுனால சினிமாவிலையும் பயங்கர பேர் புகழ், அரசியலையும் பேர் புகழ். இது போக கலைகளில் ஏதாவது ஒரு கலை, எந்த கலையாக இருந்தாலும், ஒரு சாதாரண சமையல் கலையாக இருந்தாலும் கூட அவன் அந்த ஊரில் ஃபேமஸாக பேசப்படக்கூடிய ஆளாக இருப்பான். யோகா மாஸ்டர், வித்தைகளை தெரிஞ்ச 64 கலைகளில் யாராவது ஒரு வித்தை கற்றுருந்தாங்க கூட அவன் கூட பேசப்படுவான். இந்த ரிஷபராசிக்கான இருப்பான். அதுபோல ஜோதிட கலையும் கற்று வச்சிருப்பாங்க நிறைய பேர். சகல கலா வல்லவனா இருப்பாங்களோ? கண்டிப்பா. அதே மாதிரி காதல் மேலையும் கொஞ்சம் கசமுசா இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருப்பாங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆப்போசிட் செக்ஸ் ரொம்ப அட்ராக்ஷனா இருக்குமா சார்? கண்டிப்பா. லவ் பண்ணக்கூடிய ஆளா இருப்பாங்க. காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணணும்னு எண்ண முடிவு ஆளா இருப்பாங்க. ஒரு காதல் தோத்தாலும் மறுபடி காதலிக்கக்கூடிய ஆளுகளா இருப்பாங்க. விடாமுயற்சி வெற்றி மாதிரி தொடர்ந்து காதல் மேல ஒரு பாசமும் பண்பும் இருப்பாங்க. இவங்க குடும்பத்து மேல பயங்கர அஃபெக்ஷனா இருப்பாங்க. இப்போ பயங்கர இமோஷன் ஆகக்கூடிய கேரக்டர் இருப்பாங்க. சூசைடெல்லாம் அட்டன் பண்ணுவாங்க, ஆனால் சாக மாட்டாங்க. ஸோ நீங்க சொல்றதை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியா இருக்கக்கூடிய அந்த அம்சங்கள் வந்து நிறைய சொல்றீங்க, லைக் மீடியா, அரசியல், அப்படிதானே சார்? ஆமா, இவங்க வந்து அதிர்ஷ்டத்தை வந்து ரொம்ப பக்கத்தாலே வந்துட்டு போகும். அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க லாட்ரி எடுத்தாலோ இல்லை ஷேர் மார்க்கெட்டில் பிட்காயின் இது மாதிரி நிறைய விஷயம், இந்த அதிர்ஷ்டத்தை எதெல்லாம் வருதோ அதிலெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஆளாக இருப்பாங்க. ஓகே சார், இப்போ செல்வம் செழிக்கிறதுக்கு ரிஷபராசி நேயர்கள் வந்து என்ன பண்ணணும்? கண்டிப்பாக வந்து இதில் பலமாக இருக்க வந்து சுக்கரன் பலமாக இருக்குது. ரோகிணி வந்து சென்ட்ரல் பாயிண்ட்ல ஃபுல் நட்சத்திரமாக இருக்குது. அதாவது நீங்கள் கீர்த்தியை எடுத்தாலும் 2 பாதம் தான், 3 பாதம். மிருகசீரிடம் எடுத்தால் 2 பாதம். ஆனால் ரோகிணி 4 பாதத்தில் உட்காந்துட்டு இருக்கனால இந்த ரிஷபனாவே கண்ணுக்கு முன்னாடி தோன்றுவது ரோகிணி. அப்போ மொத்தத்தில் இவங்க ரோகிணிக்கு முக்கியத்துவம் யாருன்னா கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனை விடாமல் பௌர்ணமி சமயத்தில் கும்பிடணும். அது ரிஷபத்தில் கிருத்திகளை பிறந்திருந்தாலும் சரி, ரோகிணியில் பிறந்திருந்தாலும் சரி, மிருகசீரிடம் பிறந்திருந்தாலும் அவங்க வந்து ஒன்ஸ் வந்து கிருஷ்ணனை பயபக்தியோட ரொம்ப தீரா பக்தியா கும்பிட்டா அவங்க மிகப்பெரிய வெற்றியாளனா வருவாங்க.
அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு சில குணங்கள் இருக்குது. இப்போ இதே கிருத்திகை இருந்தாலும் அது முருகனையும் கும்பிட்டாகணும், கிருஷ்ணன் ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணனையும் கும்பிட்டாகணும். அதே மிருகசீர நட்சத்திரம் வந்து சிவனையும் கும்பிட்டாகணும், அதே சமயத்தில் கிருஷ்ணனையும் கும்பிடணும். இந்த ஓவராலாக கிருஷ்ணனை கும்பிடணும், சைடில் மற்ற சாமி போய் கும்பிடுறோம்ல அது மாதிரி சிவனையும் முருகனையும் கும்பிட்டு தான் ஆகணும். அந்தந்த காலங்கள் வரும்போது, அதாவது ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு போய் நீங்கள் சிவனை கும்பிடணும் அவசியம் இல்லை. ஆனால் அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக சிவனை கும்பிட்டு தான் ஆகணும், பௌர்ணமி அன்னைக்கு கிருஷ்ணனை கும்பிட்டாகணும். இந்த பேசிக்கான கண்டென்ட்டை யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து இதில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இப்படி கும்பிட்டவங்க தான் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சிலை வந்து கிடச்சிருக்கும், அந்த சிலையை கும்பிட்டுட்டே இருப்பாங்க, அந்த வீடு வளரும், அவங்களோட வசதிகள் வளரும். அவங்க சின்னதாக ஒரு மாடு வாங்கியிருப்பாங்க, அந்த மாடு பண்ணையாக இருக்கும், பண்ணை வந்து பெரிய அவளுக்கு பேசப்படக்கூடிய ஆளாக இருப்பாங்க. இந்த கிருஷ்ணன் வந்தக்கப்புறம் தான் எனக்கு வந்து மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதுன்னு சொல்லக்கூடிய சூழல் இருந்தால் அவங்க கம்பல்சரி வந்து கிருஷ்ணனை கும்பிட்டே ஆகும்.